Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது கோதுமை மாவுல நம்ம போண்டா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு நான் கோதுமை எடுத்துர்க்கேன். இந்த ஸ்பூன்ல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம், ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவை எடுத்து ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டோம்னா போண்டாவோட சேர்த்து பச்சை மிளகாவையும் சாப்பிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி அப்படி இல்லைனா துருவி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், மாவு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் நம்ம மாவு எடுத்து போண்டா மாதிரி ரவுண்டாக போட்டு எடுக்கிறதுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்ம போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். மாவு எண்ணெயில் போட்டு உடனே திருப்பக்கூடாது. ஒரு நிமிஷம் இல்லைனா ஒரு 2 நிமிஷமாவது நம்ம விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி கொடுக்கணும். இப்போ நான் லைட்டாக திருப்பி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கு, அதே சமயம் உள்ளேயே நல்லா போண்டா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவை வச்சு நம்ம சூப்பராக நம்ம போண்டா ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப் இல்லாமல் வரும். கொஞ்சம் கெட்டி பதத்தில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா சூப்பராக வரும். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஷேப் எப்படி வருங்கிறது. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் போண்டா செஞ்சுருக்கேன். கூடவே தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் கார சட்னி செஞ்சுருக்கேன். நம்ம வெறும் இந்த கோதுமை மாவு போண்டா மட்டும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா கூட தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, இது போல் நம்ம ஏதாவது சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 போண்டா சாப்பிடலாம். இனி வீட்டில் மைதா மாவு இல்லை, கடலை மாவு இல்லை, நம்ம ஃபீல் பண்ண வேணாம். கோதுமை மாவு இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக போண்டா ரெடி பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது. நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோதுமை மாவு போண்டா பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.